எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் ஆரையும் ராகுவும் கேதும் கருது மிக சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையான் என்று பரிவோடு மந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று சந்திர தரிசனம் ரொம்ப சிறப்பான நாள். திங்கட்கிழமையும் சந்திர தரிசனம் ஒன்றா வர்றது ரொம்ப அமோகமான விசேஷமான நாள். இந்த நாளை தவற விடாதீர்கள். 18/5/2026 நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. கிழக்கு திசை நோக்கி போறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, காரிய தடை வராது. நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மதியம் 2:23 வரை இருக்கு. யோகம் அதிகண்ட நாம யோகம். கரணம் பாலவ கரணம் காலை 10:32 வரை, பின்பு கவலவ கரணம். சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்று மதியம் 2:23 வரை, பின்பு விஷாக நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், சந்திர பகவான் மற்றும் புதன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். நம்ம இந்த மாதம் வைகாசி மாதத்தோட பயிற்சி, வைகாசி மாதத்தோட பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்கு வைகாசி மாதத்தோட பலன்கள் எப்படி இருக்கு. உங்களுக்கு ராசிநாதன்கிறது செவ்வாய் தான். அவரு தன் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேதுவோட சாரத்துல பயணம் செய்கிறாங்க இந்த வைகாசி மாசத்துல. அப்ப நிச்சயமாக உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டும். ஓகேங்களா? வேலை வேலை வேலைங்கிறது மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஆனால் 6ஆம் இடமும் வேலையை குறிக்கக்கூடியதுதான். ஸோ அப்போ வேலையில் ஒரு பீஸ்ஃபுல் இருக்காது. ஏன்னா கேதுவோட சாரத்தில் பயணம் செய்கிறனால வேலையில் ஒரு திருப்தியற்ற நிலையில தான் இருக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும். அதனால் காரணமில்லாத கோபங்கள் சில நபர்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பேராசை படக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் தெளிவாக இருங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் ராசியை நாதனா செவ்வாயை ராகு பகவான் பார்க்குறாங்க. உங்கள் ராசியை சூரியனும் புதனும் சேர்ந்து பார்க்குறனால சிறப்பான அமைப்பு. இது வரைக்கும் அரசாங்க வழியில் எது நன்மை கிடைக்கல விருச்சக ராசிக்குன்னா இந்த வைகாசி மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும். புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. அல்லது காது வலி, இஎன்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது பிபி ப்ரெஷர் கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் விருச்சக ராசிக்கு வைகாசி மாதத்தில் ஏற்படும். வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆம் இடம் தான் குடும்பம், தனம், வாக்கு. அந்த அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. சுயசாரத்தில் பயணம் செய்கிறாங்க. இந்த 2ஆம் இடத்தை யாரெல்லாம் பார்க்குறா? குரு பகவான், சுக்கர பகவான் மற்றும் சனி பகவானோட பார்வை ப்ளஸ் ராகு பகவானோட பார்வையும் இருக்கு. அப்போ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸ்லோவாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவான் பார்வை 10ஆம் பார்வையில் வரனால தொடர்ச்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி இவங்க வம்சாவளி குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு ஈமக் சடங்குகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு நெகட்டிவான செயல் தான், ஆனால் இருந்தாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் செவ்வாயோட பார்வை விருச்சிக ராசியும் பார்க்குறது 8ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அதிகப்படியான கோபங்கள், டென்ஷன்கள் வரும். அதில் கொஞ்சம் பேச்சில் ஒரு நிதானம், கவனமாக இருந்தால் சிறப்பு வைகாசி மாதத்தில். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது தம்பி, தங்கச்சி ப்ளஸ் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம். விருச்சக ராசிக்கு 3ங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி சனி பகவான் தான். அவர் 5ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க.
அப்ப நிச்சயமாக உங்களோட தம்பி, தங்கச்சிக்கோ அல்லது திருமணமா இருந்தா உங்களோட மாமனாருக்கோ அலைச்சல்கள் அதிகமாக இருக்கணும். அதிகமான பயணங்கள வந்து மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா சுயசாரத்துல போறனால. தான் என்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியத்தை வந்து ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு அடன்மெண்ட் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தியா இருக்கும் நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம். குறுகிய பயணங்கள் வந்து அவங்களுக்கு நன்மையும் வெற்றியும் நிச்சயமாக கொடுக்கும். ஓகேங்களா? ஆனா வெயில் காலமா இருக்கிறனால கொஞ்சம் தவிர்க்கலாம். அந்த பேச்ச வந்து கேட்க மாட்டாங்க. உங்க தம்பி, தங்கச்சியா இருந்தாலும் சரி, அல்லது மாமனாரா இருந்தாலும் சரி. அடுத்தது 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் கடந்த 1 1/4 வருஷமா பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் 6 மாசம் அங்க தான் இருக்க போறாங்க. அந்த 4ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல வந்து பயணம் செய்றாங்க. ஸோ அம்மாவ பொறுத்தவரைக்கும் அவங்களோட ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பணம், பொருள் தேடி அலையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். அல்லது வந்து குடும்ப உறுப்பினர்களோட பாசம், அன்பு, தேவை இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. அல்லது பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க தாயாருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. இருந்தாலும் குருவோட பார்வை கடந்த 1 வருஷமா இருக்கிறனால, ஓரளவு வந்து அவங்க தாக்கு பிடிச்சு நல்லா இருக்கிறாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வீடு, வாசல் வாங்கக்கூடிய யோகம் உண்டா? சில பேர் வந்து கேட்பாங்க. அத தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? அந்த வைகாசி மாசம் வேண்டாம். அடுத்தது குழந்தைய பத்தி பார்த்தோம்னா, 5ஆம் இடம் தான் குழந்தை. அங்க சனி பகவான் வந்து இன்னும் 2 1/4 வருஷத்துக்கு அங்க தான் இருக்க போறாங்க. பிளஸ் அந்த 5ஆம் அதிபதியான குரு வந்து 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? குழந்தைகள் உங்களோட பேச்ச கேட்கவே மாட்டாங்க. இந்த வைகாசி மாசத்துல. கொஞ்சம் கவனமாக தான் நீங்க இருக்கணும். அவங்க வந்து வண்டி வாங்கணும். கொஞ்சம் டீனேஜ் வயசுல இருக்காங்க அப்படின்னா, எனக்கு கண்டிப்பா பைக் வேணும், வாங்கணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடம் பிடிச்சு வாங்குவாங்க. வாங்கி கொடுக்க வேண்டாம் வைகாசி மாசத்துல. ஓகேங்களா? அல்லது ஒரு சில பேர் வந்து ரொம்ப தூக்கமா இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து சோம்பல் தன்மை அதிகமா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வந்து சனி பகவான் அங்க உட்கார்ந்திருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் இந்த வைகாசி மாசத்துல லீவ் நாள்ல வீட்ல வந்து படுத்தே இருந்து உடம்பு வெயிட் போட்டுருவாங்க. ஜூன் மாசத்துல ஸ்கூல் போகும்போது எல்லாம் நண்பர்கள் கேட்பார்கள். அந்த மாரி அமைப்பு தான் ஏற்படும். சரி குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வைகாசி மாசத்துல வாய்ப்பு கம்மி. ஓகேங்களா? குரு பெயர்ச்சி ஆன பிறகு கண்டிப்பாக இவங்களுக்கு விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. குரு பெயர்ச்சிக்கு அப்புறம். அரசியல்ல இருக்கவங்களுக்கு எப்படின்னா, எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது அவங்கள பொறுத்தவரைக்கும். வீண் விரயம் தான் உண்டு. ஒரு சில பேத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போனனால, சுயச்சாரனால ஒரு சில பேத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம். இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நெனச்சாங்கன்னா ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் அவங்க கட்சியில ஒரு பதவி கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரும். இதோட தொடர்ச்சிய நம்ம நாளைக்கும் வந்து பார்க்கலாம். குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு. புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாரி ஒரு பெர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் பாசிட்டிவா நெனச்சுக்கிட்டு மணிக்கட்ல வந்து எழுதுங்க. நிச்சயமாக 100 நாள்ல நடக்கும். அதுக்குன்னு ஒரு சில பேர் வந்து நான் லாட்டரி வாங்குனேன்னா ஜெயிச்சுருவேனா? எனக்கு கோடிக்கணக்குல பணம் வருமானா? இது வந்து பேராசை. நிச்சயமாக நடக்காது. நியாயமான கோரிக்கை. திருமணம் நடக்கணும். இன்னைய காலகட்டத்தில அது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. அதனால திருமணம். அதே மாரி குழந்தை பாக்கியம் அப்படிதான் இருக்கு. அத நெனச்சு நீங்க எழுதலாம். ஒரு சில இடத்துல பேராசைப்பட்டு இந்த எம்எல்எம், சீட்டு, கான்செப்ட்ல வந்து பணத்த போட்டுட்டு மாட்டிட்டு முழிப்பாங்க. அது கிடைக்கணுமா? இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு மனதார உறுதி எடுத்துக்கிட்டு நீங்க எழுதிங்கன்னா, நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாரி கொடுத்த பணம் வர்றது, சில பேர் வந்து அதிக வட்டிக்கு குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாவம். அத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டமானது நடக்கும். இடம் வாங்குறது, கார் வாங்குறது, இடம் விக்கிறது, இந்த மாரி எந்த இதா இருந்தாலும் நியாயமான கோரிக்கை நிச்சயமாக 100 நாள்ல நிறைவேறும். இந்த கோரிக்கை தினைக்கும் நீங்க நெனச்சுக்கணும். நம்பர் மட்டும் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா கோரிக்கைய நீங்க வந்து மாத்தக்கூடாது. மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 26. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 52. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 64. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 68. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 88. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 92. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 85. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 80.
மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 10. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22. இவை அனைத்தும் காமனான பலன் தான், ஓகேங்களா. உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாம் அதிர்ஷ்டமான நம்பரா, பணம் ஈர்க்கக்கூடிய நம்பரை வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.